ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான த்ரில்லர் ட்ராமாவுக்கு எடுக்கப்பட்ட ஆனிவர்சரி அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம் ரெண்டல்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். என்னதான் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொண்டு போனாலுமே கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படின்றதோட சேர்த்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கப்பல்ஸுடைய 46th ஆனிவர்சரிக்கு அவங்களுடைய பையன் பார்த்தீங்கன்னா தான் லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு இன்வைட் பண்றான். பட் இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து இங்க இருக்கிற யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. இதை விட மெயினா அவங்க அம்மா லெக்சரரா இருந்த காலேஜ்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டா படிச்சிருக்கா. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு எழுதுன ஒரு புக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வருது. ஒரு புக், அதுக்கப்புறம் ஒரு பெண், இந்த ரெண்டுமே இருந்தா ஒரு ஃபேமிலி இல்ல ஒரு கண்ட்ரி, இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணா டோட்டலா சேஞ்ச் பண்றோம் அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேமிலி எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்றதையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஃபைனலா கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாத இந்த அளவுக்கு இறங்கி செய்வாங்களா அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.